தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லுமே பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வில் ஸ்மித், மார்ட்டின் லாரன்ஸ் இவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல பேட் பாய்ஸ் சீரிஸ்க்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அந்த வகையில 4வது பாகமா வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் இந்த பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல வில் ஸ்மித் பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு. அந்த திருமண நிகழ்ச்சியின் போது அவருடைய நண்பர் மார்ட்டினுக்கு பாத்தீங்கன்னா மாரடைப்பு மனைவி கீழே விழுந்துறாரு. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவர் சரியாகி வராரு. அந்த டைம்ல இந்த பேட் பாய்ஸ் டீம் உடைய லீடர் முந்தைய பாகத்துல இறந்து போயிருப்பாரு. அவருக்கும் போதை கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா அரசாங்கமே பாத்தீங்கன்னா மீடியாவில அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட பேட் பாய்ஸ் குழுவுக்கு ரொம்பவே கோபம் வருது. தன்னுடைய பாஸ் மீது விழுந்த பழியை தீர்க்கிறதுக்காக களத்துல இறங்குறாங்க. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் வில் ஸ்மித் இவருக்கு வயசு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இந்த படத்துல அவ்வளவு இளமையா ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ஷன் காட்சிகள்ல ரொம்ப அதிரடியா அதகலம் பண்ணியிருக்காரு. அதே போல இவருடைய நண்பர் மார்ட்டின் பாத்தீங்கன்னா ஒன்லைன் காமெடி செஞ்சு நம்மள சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது திருடன் கிட்ட பேசுற காட்சிகள் எல்லாமே இவர் காமெடியில கலைக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகளை விட ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் அதிகமா இருக்கு. குறிப்பா இந்த வில் ஸ்மித்துடைய மகன் மீண்டும் வராரு, அவர் மன்னிப்பு கேட்கறது அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வில் ஸ்மித்துடைய மனைவியை வில்லன் கடத்தி வைக்கிறாரு. சோ அவரை காப்பாற்ற போராடுறது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காட்சிகளை விட ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகமா இருக்கு. ஆனாலும் ஃபேமிலி சென்டிமெண்ட் அண்ட் எமோஷன் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படங்கள்ல கார் சேசிங்கு, ஃபைட் சேசிங்கு, ஃபிளைட் சேசிங்கு, பைக் சேசிங்கு, இப்படி சண்டை காட்சிகள் தான் அதிகமா இருக்கும். ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து பேசிட்டே இருக்காங்க. அது நமக்கு ஒரு மாதிரி பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய வில்லன் பெருசா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். கவனம் ஈர்க்கல. குறிப்பா பழைய தமிழ் படங்கள் வர வில்லன் மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளை கடத்தி வச்சுட்டு யாருமே இல்லாத பங்களாக்கு வர சொல்லி பழி வந்துற மாதிரியான ஒரு வில்லன் இதை நம்ம பழைய தமிழ் படங்களையே பார்த்திருப்போம். அதே மாதிரி கான்செப்டை வச்சு ஹை டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுல சொல்லிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அதே போல திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அப்படிங்கிற சுவாரஸ்யமும் இல்லை. திரைக்கதையில பெரிய ஒரு ட்விஸ்டுமே இல்லை. அதனால பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம். சண்டை காட்சிகளுக்காகவும் டெக்னிக்கல் விஷயங்களுக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.